நூற்றுக்கு நூறு உண்மை. கடவுள் உங்களிடம் மனம் விட்டு பேசுவது இல்லை. அடுத்தது 2வது பாயிண்ட்டு, அவர் உங்களை காப்பாற்றாமல் கை விரிக்கிறார். 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சில பேர் நல்ல வார்த்தைகளை தினமும் சொன்னால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் உதாரணத்துக்கு, நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு தினமும் 10 தடவை சொல்கிறேன், ஆனால் வாழ்க்கை நன்றாக இல்லை, இன்னும் மோசமான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா? அதற்கு என்ன காரணம்? ஆனால் நீங்கள் நன்றாக இருக்கேன்ற ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கடவுளால் காப்பாற்றப்படுவீர்கள். ஆனால் இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்ம முடிச்சு என்ன? இதுதான் இந்த ஒட்டுமொத்த பதிவிலையும் பார்க்க போகிறோம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒவ்வொரு செயலுக்கும் அவருடைய பிளெஸ்ஸிங் அப்படின்ற ஒரு அற்புத சக்தி உங்களுக்கு வேணும். அதுதான் உங்களை வழி நடத்தணும். உங்களுடைய சொல், உங்கள் செயல், உங்கள் எண்ணங்கள், அதில் எல்லாமே அவர் கலந்திருக்கணும். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, மனசை ஒருமுகப்படுத்த தியானம் செய்யலான்னு பார்க்குறேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அதனால் சத்தம் அதிகமாக இருக்குது. எனக்கு தனியாக 10-15 நிமிஷம் உட்காருவதற்கு கூட நேரமோ சூழ்நிலையோ இல்லை அப்படின்னு. இது தியானத்தை விட ஒரு பவர்ஃபுல். அதுக்காக தியானம் பண்ண வேண்டான்னு சொல்லலை, தியானமும் முக்கியம். பட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இன்னும் ஒரு அருமையான ஒரு வழி சொல்லட்டுமா? ஏதாவது ஒரு கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு கடவுளுடைய நாமத்தை. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் பிரச்சனை வெடிச்சதுங்க. அதாவது சாயப்பாலாம் என்னோட வாழ்க்கையில் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரிவு, ஒரு பெரிய சோகம். அதை மீள முடியாத அளவுக்கு நான் தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுத ஒரு காலம். திரும்பவும் சொல்கிறேன், சாயப்பா வரதுக்கு முன்னாடி, சாயப்பா யாருன்னே எனக்கு தெரியாது அந்த டைமில். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட அழுகைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா நல்லா போயிட்டு அழுது மூஞ்சி கழுவி அதுக்கப்புறமா என்னுடைய வேலைகளை செய்வேன். ஏன்னா எந்த இடத்துலையும் என்னோட வேலை தடைப்படக்கூடாதுன்றதில் அன்னைக்கும் நான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன். ஏன்னா சோகத்தினால கவலையினால காலத்தை ஏன் எடுக்கணும்? அந்த கவலையாலையும் சோகத்தினாலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமா? முடியாதில்ல. ஆனால் உற்சாகத்தாலையும் நம்பிக்கையாலையும் எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆனால் கவலையாலையும் சோகத்தாலையும் எந்த விதத்திலையும் எதையும் மாற்றவே முடியாது. ஸோ மாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் காலத்தை அன்னைக்கும் நான் வீணாக்கலை, இப்பையும் நான் வீணாக்கலை.
அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடவுள்கிட்ட முறையிடுறதா? கடவுள்கிட்ட முறையிட்டாலும் போனது தானே, சோகம் தானே. ஸோ மறுபடியும் வருவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ண, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத நான் தூங்கும்போது சொல்லிக்கிட்டே தூங்குவேன் மனசில். ஸோ எழுந்திருக்கும் போது ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவேன். எப்போல்லாம் என்னோடய வேலைகள் செய்யும்போது அப்பையும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவேன். வேலையில் முடிக்கும் போது ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவேன். ஸோ எப்போல்லாம் மனசில் ஒரு விதமான குழப்பமும் அச்சமும் இருக்குதோ அப்போல்லாம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவேன். அப்போது கடவுளுடைய அந்த நாமத்தை சொன்னதுனால தான் அந்த ஒரு பெரிய பிரிவு, பெரிய வலி, பெரிய துன்பத்தில் இருந்து நான் மீண்டு வந்தேன். ஸோ அதே போல் உங்களுக்கும் ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும். நொடிக்கு நொடி ஒரு கவலைகள் பிறக்கும். ஏற்கனவே பிறந்ததுதான்னு சொல்கிறீங்களா? எஸ், ஏற்கனவே பிறந்தது தான். அடிக்கடி நம்ம நினச்சி பார்க்கும்போது புது கவலைகளாகவே அந்த கவலைகள் இருக்கும். அப்போல்லாம் நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஸோ உங்களுடைய செயல்களில் நீங்கள் செயல்படும் போதும் ஓம் சாய்ராம் சொல்லுங்கள். ஸோ ஒரு துக்கத்தில் இருக்கும்போதும் சாய்ராம் 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 சொல்லுங்கள். ஸோ கடவுளுடைய நாமத்தை சொல்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே நடக்குது தெரியுங்களா? ஸோ ஒரு விஷயத்தை குடித்தா உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா? ஒரு பாம்பு கடித்தாலும் இல்லை ஒரு நாய் கடித்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றங்கள் நடக்குது. அதாவது மாத்திரை மருந்து எடுக்கலைன்னா. ஸோ அதே போல தான் நம்ம மனசுக்குள்ளேயும் சில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் அப்படின்ற ஒன்று இங்கே இருக்குது. அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? சாய்ராம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக தான். ஸோ சொல்கிறதால நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது இல்லையா? அந்த எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழந்து காணப்படுகிறது. என்னது? பலம் இழந்து காணப்படுகிறது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும். நீங்கள் தியானமும் பண்ணுறீங்க, ஆனால் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. ஸோ தியானமும் செய்யுங்க, பட் கடவுளோட நாமத்தையும் சொல்லிக்கிட்டே இருங்க. கடவுளோட நாமம் பெரிய ஒரு வலிமையை கொடுக்கறது. மனசில் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது மனசில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கை எல்லாமே பறந்து போயிடும். நம்முடைய துக்கம், தோல்விகள் எல்லாமே சமநிலைக்கு வரும். இப்போ எல்லாமே நமக்கு அதுக்கு நிலைக்கு மேலே இருக்கிறதால தான் நம்மளை ஒரு உழுக்குது. அதை செய்ய தான் அது எல்லாமே சமநிலைக்கு வரும். சமநிலைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வெற்றிகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக நடந்திருக்கும் இல்லையா? அந்த வெற்றிகள் அது இன்னமும் அதிகரிக்கும். உங்களுடைய தோல்விகளும் துன்பங்களும் இன்னமும் குறையும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது இருக்குதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்துகிறார். இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. அப்போது உங்கள் மனசில் யாரையாவது திட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை யாரையாவது நினச்சி துன்பப்படுறீங்களா? அப்போல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடும்போது சாய்ராம் 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 சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லுங்கள். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீதானையா பொறுப்பு, நானாயா பொறுப்பாக்க முடியும்? அந்த மாதிரி உங்கள் மனசை கடவுள்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். கடவுள் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை. ஏன் தெரியுமா? மனசில் 1000 எண்ணங்கள் ஓடுது. மனசில் 1000 எண்ணங்கள். இது உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி தெரியுமா? இப்போது உங்கள் மனசில் எந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குதுன்றத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன். இப்போ செக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது வாழ்க்கையில் வாழக்கூடாது, வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடும்போது கடவுள் உங்களிடம் முகம் கொடுத்து பேசக்கூட அவர் விரும்பலை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர்கிட்ட?
எனக்கு பிரச்சனைகளை தீர்க்கணும், துன்பத்தில் இருந்து வெளியில் வரணும். இதானே உங்களோட கவலைகள்? இதுக்காக தானே நீங்கள் போராடிட்டுருக்கீங்க. இதற்கு தானே சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக 4 பேர்கிட்ட சிரித்து கூட நம்மளால் பேச முடியல. ஏன்னா உங்களுடைய உலகமே அதுதான் அப்படின்னு நாம் நம்புகிறோம். ஆனால் உண்மையிலேயே அதுதான் உங்கள் உலகமா? அப்போ துன்பத்திலையும் கவலையிலையும் நீங்கள் நிறைஞ்சிருக்கும்போது உங்களுடைய உலகமும் அதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் அது இல்லை, அது இல்லை. அது இல்லைன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எல்லாரையும் பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஓட்டங்கள் இருக்குது. யாருமே அந்த ஓட்டத்தை நிறுத்தலை. ஸோ நிறுத்துறவங்களுக்கு தான் பிரச்சனையே தவிர ஓடுறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்னை வச்சு நான் சொல்கிறேனே, அந்த டைமில் இருந்தக்கூடிய பிரிவு நான் ஓடிக்கிட்டே இருந்ததால், ஒருவேளை நின்று இருந்தால் என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தீமைகளும் சங்கடங்களும், ஏன் நான் வாழ்வேனா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? அப்போது ஓடுறவனுக்கு பிரச்சனை இல்லை, அது ஒரு பகுதின்னு நினச்சி ஓடுறான். ஆனால் ஒரு பகுதி முழு பகுதியாக இருக்குதுன்னு நினைக்கிறவன் ஓட்டத்தை நிறுத்திடுறான். நிறுத்தின உடனே அவனுக்கு பிடிக்குது பாருங்கள், பிரச்சனைகள் வெடிக்குது. ஒவ்வொரு நாளும் அவனோட ஹார்ட்டில் இருக்கிற அந்த பீட் சவுண்டு அவனுக்கே கேட்குது. அந்த அளவுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப்னு அடிக்குது. ஸோ நிறைய பேருக்கு அது ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் அடிச்சுது அந்த லேப்டாப்லாம். இப்போ என்ன ஆகுது, ஒரு இடத்துல நம்ம உட்காந்துட்டோம், என்னால் முடியாது அப்படின்னு. அதனால் வந்த வினைகள் தான் இது. அப்போ எதிர்மறை எண்ணங்கள் தானே உங்களுக்கு அதிகரிக்கும். இப்போ நேர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு விலகிடுச்சு. விட்டு விலகினதால் இந்த நிமிஷம் வரைக்கும் கடவுள் உங்ககிட்ட பேசலை. கடவுள் உங்ககிட்ட பேசினாதான் அவர் உங்களை முழுவதுமாக ஆசீர்வதிக்கிறார்னு அர்த்தம். அப்போ அவர் உங்ககிட்ட பேசலைன்னா என்ன அர்த்தம்? பேசாத ஒருத்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? அப்போ பேசினா தானே ஆசீர்வதிப்பார். உங்களை பிடிச்சிருக்குதுன்றதுக்காக தானே அவர் உங்ககிட்ட வராரு. ஸோ பிடிக்காம எந்த மனுஷனாவது உங்ககிட்ட வருவாங்களா? இல்லை, நீங்கள் ஒரு மனுஷனை பிடிக்கலைன்னா உங்ககிட்ட பேசுவீங்களா? அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு விரும்புவீங்களா? அவங்க வாழ்க்கையை பார்த்து அக்கறை எடுப்பீங்களா? எடுப்போமா, எடுக்க மாட்டோமா? அதே போல தான் இங்கேயும் சில நிகழ்வுகள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அந்த நிகழ்வுகளை நீங்கள் சரி பண்ண முயற்சிகள் செய்யணும். ஏன் இத்தனை நாள் எந்த ஒரு விஷயமும் நடக்கலைன்னா, அந்த நிகழ்வுகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலை. அதனால் கடவுளை நீங்கள் பெருசாக நம்புனீங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, நீ அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராதப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கை விரிக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குதா? சாயப்பா உங்களை பார்த்து கை விரிக்கிறாருன்னா, எஸ், கை விரிக்கிறார். ஆனால் அவர் கையை விரிக்கக்கூடாது. என் பிள்ளைய நான் காப்பாற்றணும், என்னுடைய பிள்ளைய நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு அவர் ஒத்த காலையில் நிற்கணும். அப்போது அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பினா மட்டும் போதாது, அதற்கு தகுந்தது போல் செய்யணும். என்னோடய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சா மட்டும் போதுமா? சொல்லுங்கள், நினச்சா மட்டும் போதுமா? அதாவது நினச்சா நடந்துருமா நடக்காதான்ற ஒரு கேள்விக்கு தான் பதில். நினச்சா போதுமா? இல்லையே, வேற ஒன்று இருக்கே. அப்போது உங்கள் உடலை பாதிக்காத அளவில் அதுக்கு சரியான தூக்கமும், அதற்கு தேவையான உணவும், அதற்கு தேவையான ஓய்வு இருக்கணும். புரியுதுங்களா? தூக்கம் வேறு, ஓய்வு வேறு, ரெண்டுத்தையும் கன்வின்ஸ் பண்ணிக்கக்கூடாது. தூக்கன்றது படுத்து கண்ணை மூடி ஆழ்ந்த நிலையில் நம்மளை அறியாமல் தூங்குறது. ஆனால் ஓய்வுன்றது விழிப்புணர்வு நிலையில் ஓய்வு எடுக்கிறது. நாம் தூங்கலை, எந்த ஃபோனும் பார்க்கல, டிவியும் பார்க்கல, யாருக்கிட்டையும் பேசலை, சும்மா கைகளை கட்டி என்ன பண்ணோம்,
கண்களை திறந்து வச்சுக்கிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணும். இது ஓய்வு. அப்போது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டும் சில பேர் சொல்லுவாங்க, நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. அவங்க செய்ய சொல்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் செஞ்சால் மட்டும் வந்துருமான்றதான். அப்போது அது ஆழ் மனசில் போகணும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்முடைய என்ன வார்த்தைகளை நாம் சொன்னோமோ அந்த வார்த்தைகளின்படி வாழ முயற்சிகள் செய்யணும். அப்போ பழைய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன்னா பழைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருக்கிறீங்கன்னு இந்த பிரபஞ்சம் தப்பாக நினச்சி உங்களை அதே இடத்துல வாழ வைக்குது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பிரபஞ்சம் ஆமேன்னு சொல்லும், ஆம் சொல்லும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லும். அப்போது வாழ்க்கை முறையை மாற்றாமல் நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ அட் ப்ரெசண்ட்லி என்ன வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களோ அதே வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மாற்றத்தை விரும்பாமல் நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னால் அப்போ என்ன சொல்லும்? இப்போ யாராவது ஒருத்தங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க, அப்போ அவங்க உங்ககிட்ட உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் வீட்டுக்கு வராங்க. அப்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நீ நல்லா தான் இருக்கிற, நீ இப்படியே இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு போகிறாங்களா இல்லையா? அப்போது ஐயோ நம்ம சொன்னது தப்புன்னு அன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? அதான் கணக்கு. இதை உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ நான் நன்றாக இருக்கிறேன்னு சொன்னால் பத்தாது, அதுக்கு நீங்கள் சொல்லாமலே இருக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி ஒரு 7.5 விலை கொடுத்து வாங்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லாமலே இருந்துக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தால் கூட இருக்கிற 7.5 கூட உங்களை விட்டுட்டு போய்டும். 7.5 நாட்டு சரியாக சொல்கிறேன். அப்போ நான் நன்றாக இருக்கிறேன், எஸ், நல்ல வார்த்தை, அற்புதமான வார்த்தை. சரி, அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றது முக்கியம். ஸோ என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அது நடக்கும். இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அட் ப்ரெசண்ட் வரைக்கும் அதுதான் நடக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க கடவுள்கிட்ட, நான் நினச்சதை தாண்டி ஏன் நினைக்காததை நடத்திட்டுருக்கிற அப்படின்வோம். நான் நினச்சதையே நடக்கலைங்க, நான் நினைக்காதது தான் நடக்குது சொல்கிறோமா இல்லையா? வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை போராடுறவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் நினச்சது கடவுள் எதையுமே எனக்கு நடத்தி கொடுக்க மாட்டேன்றாரு, ஆனால் நான் நினைக்காத விஷயத்தை, நான் பயந்த விஷயத்தை தான் கடவுள் எனக்கு செஞ்சு கொடுத்து என்ன இன்னமும் பயப்படுத்துகிறாரு, ஆபத்தில் தள்ளுறாருன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், வார்த்தைக்கு சக்தி இருக்குது. சரியா? வார்த்தைக்கு சக்திகள் இருக்குது. அதை நீங்கள் அந்த வார்த்தையை புரிஞ்சால் மட்டும் போதாது. இங்கே எல்லாருக்குமே புரியும். நான் நன்றாக இருக்கிறேன்ற வார்த்தை உங்களுக்கு புரியலையா? சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தானே? ஸோ ஒரே மீனிங் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி அது எப்படி வேலை செய்யுதுன்றது முக்கியம் இல்லை, எதை நினச்சி நாம் இதை சொல்லணுன்றது முக்கியம் இல்லை. அப்போ அதற்கு தகுந்த வழிமுறைகளை நீங்கள் செய்யும்போது தானே அந்த வார்த்தை பலிக்கும். இல்லைன்னா அந்த வார்த்தை பலிக்கும், ஆனால் உங்களுக்கு எதிராக நடந்துடும். இது ரொம்ப முக்கியம். அன்பே சாயில நான் தினமும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வார்த்தைகளுக்கு பவர் இருக்குது, பொருள் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சம விதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்க. உருவாக்கப்பட்ட அத்தனை சூழ்நிலையிலும் கடவுள் உங்களை ஓஹோன்னு வாழ வைப்பார். இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும். சரிங்களா? அதே போல் நேற்று காலையில் கொடுத்த பதிவும் நேற்று இரவு கொடுத்த பதிவும் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதை பார்க்கலன்னு தோணுது. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சண்டே பழைய வீடியோ தான் போடுவார், அதனால் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன், நான் பழைய வீடியோ எனக்கு டைம் இல்லை அப்படின்னா தான் பழைய வீடியோ மறு ஒளிபரப்பு அப்படின்ற டைட்டிலை பேஸ் பண்ணி நாம் போடுவோம்.
ஆனால் சில நேரத்தில் மறுமொழிபரப்பு அந்த நேம் வந்து ஆட் பண்ணாமல் விஷ்ணு சாய் வந்து மறந்து போயிடுறார். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதை நம்ம சரி பண்ணுமே, சரிங்களா? அதனால் ஒரு பதிவுமே உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். நீங்கள் வந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தை 4 பேர் மதிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா கடவுளும் பொறுப்பாக மாட்டார், அன்பே சாய் குடும்பமும் பொறுப்பு ஏற்றுக்காது. சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் வண்டி பாஸ் கொடுத்தாலும் வண்டி காணாமல் போச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு ஒரு மடத்தனமான விஷயத்தை எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி சொல்லலை. இந்த விஷயத்தை கேட்டால் தான் உங்கள் வாழ்க்கை மாறும். அப்போ நான் எதையும் கேட்க மாட்டேன், ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் வந்துட்டா என் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் வைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அன்பே சாயில் நான் வந்துட்டேங்க, ஜாயின் பண்ணிட்டேங்க, ஆனால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படின்றது வரவே மாட்டேங்குதுங்க, என்னங்க பண்ணணும்? நான் திருப்பி கேட்டேன், ஆடியோ ஸ்கிப் கேட்டிங்களா? கேட்டேங்க. எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா, நான் கேட்டு ஒரு 20 நாள் இருக்கும் சாய்ராம். சரி, எத்தனை நாள் கேட்டிருப்பீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் 2 தடவை தான் கேட்டேன், அதுக்கப்புறம் கேட்கலைங்க. அப்போது ஒரு ஆடியோவை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சு அதை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக தானே தவிர, நீங்கள் உள்ளே வந்துட்டா பாஸ்ன்னு சொல்லிட முடியாது. நான் எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டேன், ஆனால் நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயமா இருக்குது. நீ எக்ஸாம் ஹாலுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? படிச்சுட்டு தான் வரணும். எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டா ஞானம் வந்துடாது. அதே போல் தான் அன்பே சாய் குடும்பத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, அப்போது இதுக்கு உண்டான படிப்பினையும் படித்தாதான் அந்த ஞானமும் மனப்பக்குவமும் அந்த வழியும் புரியும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அன்பே சாயில் வந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். அது இல்லை அப்படின்னா எப்படி வாழ முடியும்? அப்போது பதிவுகளை நீங்கள் முழுவதுமாக கேட்கணும். பதிவுகளை சொல்லப்பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்கள் முழுமையாக செய்யணும். ஸோ இதில் ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நான் ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு கேள்வி பதில், நேற்று பண்ண முடியல சண்டேன்றதால, ஸோ ஒவ்வொரு நாளும் கேள்வி பதில் 4 மணிக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு கேள்விக்கு உண்டான பதிலையும் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் ஒருத்தன் தான், 2வது விஷ்ணு சார், 2 பேர் தான் ஆடியோ கொடுக்குறோம். அப்போது நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்காக இருக்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்காக இருந்தால் தானே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்போ நான் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், ஆனால் நடக்கணும் அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களுக்கு தோல்வியில் தான் முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் தலைமுறையில் உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறைகள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா நம்ம கர்ம வினைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய முப்பாட்டை இந்த இதெல்லாம் அதெல்லாம் நம்ம பிறந்தது தான், மறுபிறவி தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ அந்த கேரக்டர்ஸில் தான் நம்ம என்றைக்கும் இருப்போம். அந்த கேரக்டர்ஸ் என்றைக்குமே பயன் தரல இல்லையா? ஸோ பாவங்கள் நிறைய இருக்கிறதால தான் அந்த பாவத்திலேருந்து தப்பிக்க நம்ம கடவுளை வணங்குகிறோம், ரைட்டா? ஆனால் இப்போது உங்களுடைய ஜீன் வைஸாக இருக்கக்கூடிய கேரக்டரை கூட நீங்கள் மாற்ற முடியும். ஸோ அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது நல்ல விஷயங்களாக உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கிடைக்கும். இல்லைன்னா எல்லாத்துலேயும் ஒரு தொய்வு, எல்லாத்துலேயும் ஒரு துன்பம், எல்லாத்துலேயும் ஒரு விதமான நெருக்கடி எல்லாம் வந்து உங்களை போட்டு தாக்குன்னு தாக்கும். இது தேவையா? செய்ய வேண்டியதை சரியான முறையில் செஞ்சிட்டா நாம் ஏன் அடிபடணும்? சொல்லுங்கள். அடிபட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. எதுக்குங்க ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறாரு? 100க்கு 100 வாங்குகிற ஒரு மாணவனை ஸ்டூடெண்ட்டை அடித்தா அந்த டீச்சருக்கு ஏதோ மன கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ யார் அடிக்கிறாரு? எந்த பையன் ஒரு கேவலமான மார்க்கை வாங்குகிறானோ அவனை தான் அடிக்கிறார். அப்போ அடியில் இருந்து தப்பிக்க நீ ஓரளவுக்காவது வேல்யூவான மார்க்கை எடு. ஒரு 100க்கு 99 எடுக்கணும்னு சொல்லலை,
ஒரு 100க்கு 50 எடு இல்லை 60 எடு, அடியிலேருந்து தப்பிச்சுக்கோ. ஆனால் சிங்கிள் டிஜிட்டாக எடுத்தா சார் கொஞ்சம் வரா சொல்லுங்கள், இல்லாட்டி அவருக்கு வேலை போயிடும், அவருக்கு ரெப்புடேஷன் போயிடும். அப்போ என்ன பண்ணுவார்? தடியை எடுக்கிறது தான், அடிக்கிறது தான், உதைக்கிறது தான், எல்லா கூத்துகளும் அங்கே அரங்கேறும். எப்போது நம்ம இந்த சிங்கிள் டிஜிட்டோ இல்லை 20 இல்லை 25 இல்லை 35 மார்க்குக்கு கம்மியோ வாங்கினா அடி கண்டிப்பாக விழும். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அடிகள் விழக்கூடாதுன்னா கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தையும் செயல்படுத்துங்க. செயல்படுத்தும் போது வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய பெரிய வெற்றிகளையும் பெறுவதற்கு உண்டான காலமாக இது மாறும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.